நட்டன ஒரு டீ போடு. என்னங்க நட்டனா நீங்க இருக்கீங்க? இனிமேல் டீ கடையில் நான் தான். நேற்று வாடகை கொடுன்னு நானும் 3 மாதம் கேட்டுருக்கேன். வாடகை கொடுக்காம தவாச்சிட்டே இருந்தான். அதான் தவடாலே ஒன்று வச்சேன். ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கேன். அவன் ரெக்கவரி ஆகி வர வரைக்கும் வந்து என் வாடகை கொடுக்குற வரைக்கும் இனிமேல் கடை எந்து தான். நாங்கள் எங்கே போய் புரணி பேசுறது? நான் இருக்கேன்ல, என்கிட்ட பேசு. இருந்தாலும் அந்த நட்டு முட்டு அளவுக்கு வராதுன்னு நம்ம ஆடியன்ஸ் சொல்லுவாங்கங்க. பாரு தம்பி, நான் கொடுக்காத முட்டைலாம் நட்டு கொடுக்க முடியாது. அக்கா யாருன்னு தெரியும்ல, சுந்தரவில்லி. அதை மனசில் வச்சுட்டு பேசு, சரியா? என்ன வேணும் சொல்ல? என்ன ஏதாவது செய்தி வச்சிருக்கியா? நான் நிறைய வச்சிருக்கேன். எங்க எடுத்து விடு கேட்போம். முதல் செய்தி என்ன, எல்லாரும் நாடு முழுக்க இன்னைக்கு அண்ணாமலையுடைய பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கு மக்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கு. அதை தவிர பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் அன்னதானம் போட்டாங்க. பசங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே மக்கள் வந்து அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன் வேர்டா கேட்டிருந்தேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம டெய்லி ஷோ பண்ணிட்டு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? நம்ம வீடியோலாம் ப்ரமோட் பண்றதுக்குதா. ஆஹா, நீ பண்ற எல்லா வீடியோவையும் நான் இது பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றதுக்காக இந்த டீ கடையை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, அதை சொல்லிட்டு நான் போயிடுவேன். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன், இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன். சரிடா தம்பி. இப்போ அண்ணாமலையோட பர்த்டே அப்படின்னு சொன்னல, இப்போ நிறைய பேருக்கு வந்து அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபியை வந்து மூளை முடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனார் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா அவர் வர வரைக்குமே அப்படி ஒரு கட்சி இருக்குன்றது தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் வேறு ஊன்றி இப்படி நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது அண்ணாமலை அவர் மட்டும்தான் சொல்லலாம். அண்ணாமலையோட பர்த்டே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேற்று ஆதாரம் கீதாரம்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டு எங்களை சேதாரம் பண்ணீங்களே. என்ன யூடியூபர் மாதிரி அப்பப்ப வராரு, ஏதோ பேசுறாரு, திடீர்னு காணாம போயிடுறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு? 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள பதில் சொல்லணும்னா அடுத்த ஆதாரத்தை வெளியிடுவேன்னு முதல்ல அவர் எடுத்து வச்சார்ல. 24ஆம் தேதி ஞானசேகரன் யாரோட பேசியிருக்காரு, அந்த காவல்துறை அதிகாரி யாரோட பேசியிருக்காரு, மாசு யாரோட பேசியிருக்காரு எல்லாம் சொன்னார்ல. அதுக்கு ஒரு பதில் திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் கிடையாது. அப்போ மௌனம் சம்மதம் தான் எடுத்துக்க முடியும். யாரு விளக்கம் கொடுக்கல? எங்க மாசுவே பேசியிருக்காருல. சும்மா வாய்க்கு வந்தப்படலாம் தெரியாமலாம் பேசக்கூடாது. அவரு மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவரு கீழே 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. அதுல ஒரு நாளைக்கு 10-15 பேர் பேச தானே செய்வாங்க. ஏன் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அதுல ஒருத்தர் தான் அன்னைக்கு கால் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு பாத்தியா, அதுல அவர் தான். அவர் என்ன பேசினாரு, ஏது பேசினாரு அண்ணாமலை சொல்லியிருக்காரா? சொல்லல. அதான் அதெல்லாம் தேர் எடுத்து நடுத்தர விட வேணாம். இப்ப பாரு, இப்ப நாளைக்கே இவர் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போடலாம். கடைசியில் ஆர்எஸ் பாரதி போட்டாரு. பிடிஆர் டிஃபமேஷன் போட்டாரா? போடல. ஏன்னா ஒரிஜினல் ஆடியோ வெளில வந்துடுமோ, யாருக்கு விட்டா அப்படிங்கிறத நிரூபிச்சு வர கோர்ட்ல அப்படின்னு ஒரு பயம். இப்பவும் போட மாட்டாங்க. இன்னொன்னு குரோனாலஜி பாருங்க. 24ஆம் தேதி யார் கூட பேசியிருக்காரு அப்படிங்கிறத வெளியிடுறாரு. 24ஆம் தேதி யாருக்கு கூப்பிடுறாங்க, மாசுக்கு யார் கூப்பிடுறாங்க இதெல்லாம் சொல்றாருல்ல. இதை குரோனாலஜிக்கா நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு நம்மளும் 1008 பேர்கிட்ட பேசுறோம். நீங்க கூட கந்து வெடி வசூல் பண்றதுக்காக 1008 பேர்கிட்ட பேசுவீங்க. ஆனா கரெக்டா சம்பவம் நடந்த பிறகு, குற்ற சம்பவம் நடந்த பிறகு இந்த போன் கால்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் சந்தேகத்தை கிளப்புகிறது. அப்படியெல்லாம் நீ சொல்ல முடியாதுப்பா. எப்போ கால் பண்ணிருப்பாரு, அப்ப திடீர்னு லைன் கிடைச்சிருக்கும், அப்ப பேசியிருப்பாரு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தவே படுத்தாதீங்க, சரியா? விளக்கம் கொடுத்தாச்சு, விளக்கத்தை கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். உங்களுக்கு உண்மையாவே அந்த விஷயம் பத்தி அக்கறை இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு யூடியூபர் மாதிரி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன், திரும்ப இப்ப சொல்றேன், லைட்டா டிஃபமேஷனை போட்டு விடுங்க, எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல கொடுத்துருவாரு. இல்லனா கொடுக்க மாட்டாரு. நீங்க போடுங்களேன், நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, ஒரு போட்டுதான் பாருங்களேன். தம்பி தேவையில்லாம பேசாதீங்க. பேரை எடுத்து அடுத்த தெருவுல நிறுத்த வேண்டியதா போயிடும். அதனால நீங்க இதை பத்தி பேசாம இருக்கிறதா உங்களுக்கு பெட்டர். சரி விடுங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சுல்ல, அதுல வந்து இந்தியாவில் இருக்க பல யூடியூபர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பஞ்சாப்ல இருக்க ஒரு யூடியூபருக்கு வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து டைரக்டாவே ஐஎஸ்ஐயோட கணக்குல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த நட்ராஜரை தான் நான் சந்தேகப்பட்டே இருப்பேன், நீ எப்போ முடிவட போற அப்படின்ட்டு. எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய ட்ரீசன், மிகப்பெரிய துரோகங்கள். அதுவும் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எப்படி பண்றாங்கன்னா, சாதாரணவர்களுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. எப்படிதான் இவங்க கனெக்ட் ஏற்படுதுன்னு தெரியல. அதுவும் இப்பதான் வெளியில வருது பாருங்களேன். இத்தனை நாட்கள வெளியிலேயே வரல. ஒரு போர் சூழல், நாடே இது மாதிரி பரபரப்பா இருக்கும் போது தான் இதெல்லாம் வெளில வருது. அட்லீஸ்ட் இப்பயாவது வெளில வருது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். ஏன்னா நார்மலா இருக்காங்க, மக்கள் மாதிரி மக்களா இருந்து திடீர்னு சாமியா மாறுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவனுங்க மக்களுக்குள்ள மக்கள் எங்க இருக்கானுங்கன்னு எங்க இருக்காங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது பிடிபடுறாங்க. இன்னும் நிறைய பேர்ட்டு விசாரணை செய்து எல்லாருமே களை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்பவே எல்லாத்தையும் களை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் ஸ்பை ஒருத்தர் பிடிபடக்கூடாது. பிடிப்பட்டா எல்லாரும் இப்ப பிடிபட்டு
முடிச்சிடணும். அப்ப முதல்ல ஒன்னதான் தேடணும்னு நினைக்கிறேன். இவன் வந்து மக்களே, கண்டிப்பா ஸ்பையா இருக்கிறதுக்கு நான் போய் வாய்ப்பு ஸ்பையா நிறைய இருப்பேனா? இருக்கு. நீங்களே சொல்லுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. நான் போய் ஸ்பையா இருப்பேனா? இப்ப புடிப்பட்டவங்களும் நான் தேசியவாதி, தேசம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதுல சில பேர் தான் புடிப்பட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கிரணும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க, அதெல்லாம் இல்லைங்க. இந்த பாகிஸ்தான் நீங்க சொன்னதுனால ஒண்ணு ஞாபகம் வருது. ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, ஆமா, பாகிஸ்தானோட மவுத் பீஸா செயல்பட்டு இருக்காரு. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ நீ அப்படி சொல்றியா, ஓகே அப்படின்னு நான் காப்பி அடிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஆர்டர் பண்ணாராம். நரேந்தர் சரண்டர்னாராம். நரேந்திர மோடி சரண்டர் அடிச்சிட்டாராம் பாகிஸ்தான் கிட்ட. இததான் பாகிஸ்தான் சொல்றான், நீயும் இதான் சொல்றீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? தம்பி இந்த பாரு, நாங்களும் அதத்தான் சொல்றோம். நீங்க அப்படி சொல்றீங்களா? நானும் நினைச்சேன் பேரணி நடத்தி நீங்க தான் போற நிறுத்துவீங்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் சுத்தி வளைச்சு வருவோம். அதுக்குதான் சும்மா கேளு, சொல்றத மட்டும் கேளு, கூடல் எல்லாம் வரக்கூடாது. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே டவுட் கேட்டுக்கிறேன். இங்க உட்கார்ந்ததுக்கு வரைக்கும் நீங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அங்க போனோடனே இந்த திராவிட முட்டு வருது எப்படி? பின்னாடி என்ன எழுதி இருக்கு? திராவிடாஸ் கஃபே. அப்ப நின்னு பேசுறவங்களுக்கு அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த தாக்குது இல்ல? இடத்துல ஏதோ இருக்கு. அப்படி பேசினாதானப்பா 200 ரூபாய் கொடுப்பாங்க. பேசித்தான் ஆகணும். சரி. இங்க பாரு, இப்போ ட்ரம்ப் தான் டைரக்டா மோடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாருன்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா எங்களோட ஆளுங்க அங்க ட்ரம்ப் கீழே வேலை செய்யறாங்க. அவங்க பேசின அந்த கால் ரெக்கார்டு டைரக்டா கேட்டுட்டு வந்து என்கிட்டயே சொன்னாங்க, தெரியும்ல? அவங்க ஸ்பையா மாமா? ஆமா, ஸ்பை அங்கேயும் இருக்காங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே பேரலரா எங்க தளபதி இங்க பேரணி நடத்திட்டு இருந்தாரு. அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒண்ணு சேர்ந்து பேரணி நடத்தி போரை நிறுத்திய தளபதி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டோம்ல. ட்ரம்ப் அங்க oh my god this தளபதி is so dangerous, let's stop the war அப்படினு ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஏங்க, பாகிஸ்தான் பிரதமர் தான் ட்ரம்புக்கு நன்றி, அமெரிக்காவுக்கு நன்றின்னு திரும்ப சொன்னாரே தவிர ஒரு தடவையாவது மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற பேரை சொல்லியிருப்பாரா? அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கிற யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர் இல்ல டிஃபென்ஸ் ஸ்டாஃப்லாம் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, ஒருத்தராவது டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் சொல்லியிருப்பாங்களா? இந்த பாரு, நீ சொல்ற லிஸ்ட்ல எங்க தளபதி பேர் கூட தான் இல்ல. அதுக்குன்னு எங்க தளபதி போற நிறுத்தலன்னு சொல்லிடுவியா நீ? எங்க தளபதி பேர் நீ நடத்த ஆரம்பிச்ச உடனே ட்ரம்புக்கு ஒரு கால் இங்கேருந்து போகுது. அந்த காலை பார்த்த உடனே மோடிக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, இங்க பாருப்பா தளபதி பேர் நீ நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கு மேல விட்டோம்னா டேஞ்சர் ஆயிடும், உலகமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல போயிடும், வேர்ல்டு வார் 4 ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த சான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த போரே நிறுத்தினாங்க, தெரியும்ல? நீங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும்ல, குழந்தைகளுடைய கனவு மிகவும் அரிதானவை, அதை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. நீங்க பாட்டு கனவு கண்டுட்டே இருக்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் பாட்டு போறேன். அக்கா புதுசா டீ கடைலாம் ஆரம்பிச்சிருக்கா போல. ஆமா, பின்ன மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. அக்கா நீங்க வாங்கக்கா, நீங்க டீ போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலதான் டீ கடைக்கு வந்துட்டேன். உன் கடையில வர டீ குடிக்க வர நீ பேசினாலே ஓடிடுவான் போலயே. தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு சரி. கிளம்பி. இந்த மகாபலிபுரத்துல விஜய் இருக்காருல்ல, அவர் ஏதோ கல்வி விருது வழங்கும் விழாலாம் நடத்திட்டு இருக்காராமே, பாத்தியா? பார்த்தேன். முதல் கட்டம் முடிஞ்சிச்சு, இப்ப 2வது கட்டமா மகாபலிபுரத்துல நடத்திட்டு இருக்காரு. அதை பத்தி திமுக கூட்டணி கட்சியில இருக்காருல்ல வேல்முருகன், அவர் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நாகரிகத்தோட தான் கட்டி பிடிக்கிறாரு வர்ற சின்ன குழந்தைங்கள, அதுவும் ஒரு மேடை நாகரிகத்தோட தான் நடந்துக்கிறாரு. ஆனா இது அவர் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, வர்ற குழந்தைகளை வந்து இவன் ஒரு அதாவது கூத்தாடிப்பை வந்து கட்டி பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அநாகரிகமா பேசுறாரு. அதாவது திமுகவில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் தான் முன்னாடிலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, வெற்றி கொண்டான்னு இந்த மாதிரி இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வேல்முருகனே இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சார். அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? உங்களுடைய அந்த ரத்தம் நினைக்கிறேன், பிளட்னு நினைக்கிறேன் திமுக. தம்பி அதெல்லாம் இல்ல, பாக்குறதுக்கு அவருக்கு அப்படி இருந்திருக்கும். அதனால இங்க பாரு, ஜனநாயக நாடு தானே, எல்லாரும் கருத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கருத்து சொல்லலாம், ஒருத்தவங்களை பாதிக்கிற மாதிரி கருத்து சொல்லக்கூடாதுக்கா. நீங்க எதுக்கு பாதிக்கிறீங்க? விஜய்க்கு வராத கிரிட்டிசிசமா? சரியா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு கிரிட்டிசிசம் வந்திருக்கு, அதுல ஒன்னா எடுத்துட்டு கடந்து போக வேண்டியதானே? இது பெரிய விஷயம் எடுத்து வந்து நீங்க பேசுற பாரு. இல்ல இங்க முன்னாடி ஒருத்தர் இருந்தா பிள்ளைல நடராஜனே, ஆமா, அவருக்குலாம் நீ டஃப் கொடுப்ப போல, என்ன உனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தராங்களா? அக்கா இப்ப நீ சொன்னீல ஒரு வார்த்தை, அதே வார்த்தைய உங்க துணை முதல்வர் இருக்காருல்ல, அவர் வந்து தென் சென்னை எம்பியா நின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்கள என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு எம்பி நீங்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதே வார்த்தையை அங்கே சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க மகளிர் அணி மாநாடு நடத்தினாங்க, அப்போது அங்க ஒருத்தன் போய் இடுப்பை கிள்ளிட்டான், அதாவது ஒரு காவல்துறை அதிகாரிய, அவன்கிட்ட சொல்ல முடியுமா? இங்க பாரு தம்பி,
பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த 4 ஆண்டு திராவிட ஆட்சியில நாங்க தான் ஆளா நின்னு கேள்வி கேட்போம், அதை சரி பண்ணியும் கொடுத்துருக்கோம் தெரியும்ல. முத ஆளா கிண்டு கேள்வி கேட்கறது அப்புறம் இருக்கட்டும், அதை முத ஆளாண்டு பண்றதே உங்க ஆளுக்கள் தான், சரியா? தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. விஜய் வந்து விருதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அவர் வந்து போன விருது விழால என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வண்டி வண்டியா கொண்டு வந்து பணத்தை இறக்குவாங்க, எலெக்ஷன் வேற வரப்போகுது, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு யாரும் ஓட்டு போட்டு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க தான் நாங்கெல்லாம் நேர்மையானவங்க, எங்க தலைவரோட முகத்தை பார்த்தாலே மக்கள்லாம் வந்து ஓட்ட போடுவாங்க, காசு நோட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஓட்டு தானா வரும் தெரியும்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வண்டி வண்டியா பணத்தை இறக்குவாங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிருக்காரு தெரியும்ல. என்ன பண்ணிருக்காரு? முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு வைர கம்மல் கொடுத்திருக்காரு, மாணவனுக்கு தங்க மோதிரம் கொடுத்திருக்காரு. பணமா வாங்காதீங்க, என்ன மாதிரி பொருளா கொடுத்தா பொருளை வாங்கிட்டு எனக்கே ஓட்டு போடுங்க. படிச்ச பசங்களுக்கு தான் காசு கொடுத்திருக்காரு. ஒரு மாநாட்டுக்காச்சும் நீ காசு கொடுக்காம ஆளை கூட்டு வந்திருக்கீங்க. அந்த போன வாரம் நடந்துச்சு மதுரையில, டெம்போல ஏத்தி கூட்டு போயிருக்கீங்க காசு கொடுத்து, ஆனா திரும்ப காசு கூட கொடுக்கல அவங்களுக்கும். பேசலாமா? எதுக்கு பேசல? எங்க தலைவரோட முகம் எங்க பிராண்ட், அவரை பார்த்தோன்னே மக்கள் வெள்ளம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோனா, அதாவது ஒரு லேடி, அதாவது ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி மதுரையில மாநாடு நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த அவங்கள்ட்ட என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? கலைஞர் வர்றாருன்னு. கலைஞர் செத்தே 6 வருஷம் ஆகுது, அவர் வர்றாருன்னு சொல்லி கூட்டு போயிருக்கீங்க. எதுக்கு இந்த பொழப்பு? ஏன் பாருப்பா, இன்னும் உள்ளூர் மக்கள் கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எம்ஜிஆரே சாகலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்க தலைவரும் சாகலன்னு உலகத்துல எவ்வளவு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்களோட உடம்புக்குள்ள இருந்து இந்த உலகத்தை ஆள்றதே கலைஞர் தான் அப்படின்னு நம்புற அளவுக்கு பல மக்கள் இருக்காங்க இங்க. அதனால நீங்க கலைஞர் இறந்துட்டாருன்னா தனியா போய் உருட்டு. இந்த நம்ம கமல் இருக்காருல்ல, அவர் உங்க கூட்டணி கட்சி தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டாரு. அதை தாண்டி அவர் ஏதோ நீதிமன்ற மன்னிப்பு எல்லாம் கேட்க சொன்னிச்சாமே தெரியுமா? ஆமா சொன்னுச்சு. அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. அதுக்குன்னு அவர் படத்தை பேன் பண்ணுவேன், கர்நாடகால ஓடவே விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதை வந்து சர்ச்சை ஆக்கணும்னு அவர் பேசியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா படத்துக்கு அதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான், நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒரு ப்ரொமோஷனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது, மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு. இவர் மன்னிப்பே கேட்டாலும் கோர்ட்டுக்கே புரியாதபடி கேட்பாரு. ஏன்னா அவர் பேசுறது யாருக்குமே புரியாது. தம்பி, எங்க கூட்டணிக்காரரை பத்தி இந்த மாதிரி அவதூறெல்லாம் பேசாத. இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் படத்தை பேன் பண்ணணும்னு கர்நாடகால எல்லாம் குதிக்கிறாங்களே. மோடி என்ன சொன்னாரு? உலகத்திலே பழமையான மொழி தமிழ் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காருல்ல. அவர் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு அவர் யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ற மாதிரியான வீடியோ எல்லாம் யூடியூப்ல வந்து மோடி என்ன சொன்னாருன்னா, உலகத்திலே பழமையான மொழி தமிழ் தான் சொன்னாரு. ஆனா மத்த மொழியை வந்து மட்டம் தட்டி பேசல. இவர் என்ன பண்ணிருக்காரு, தமிழ்ல இருந்து தான் பிறந்தது கன்னடம் அப்படின்னு போய் சொன்னா அந்த மாநிலத்துல உள்ளவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். மொழியை உயர்த்தி பேசிக்க என்ன வேணாலும் பேசு, ஆனா நீ இன்னொரு மொழிக்கு வந்து நீ சப்ஸ்டியூட்டா இருக்கணும் அப்படின்னு பேசினீங்கன்னா அந்த மாநிலத்துக்காரன் கோவம் தான் படுவான். தம்பி, இது திராவிட நாடுடா. திராவிடம்னா என்ன? தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் நீ தான் சொல்லணும். திராவிட நாடுன்னு தண்ணி கூட தரமாட்டான் அவங்க ஆட்சிக்காரங்க. சும்மா பேசிக்கினே இருக்காது. அக்கா கோவமாய் பாய்லர் எடுத்து மண்டையை பொழந்துருவான். கிளம்பு. அப்புறம் நேத்து மேட்ச் பத்தியா? பார்த்தேன். அக்காலாம் ஆர்சிபியோட வெறியன்னு சொல்லலாம். அப்படியே விராட் கோலி அந்த ஜெயிச்சுட்டு அழுவும் போது நானும் உட்காந்து கதறி அழுதுண்டா. உங்க தலைவர் ஏதோ ட்வீட் எல்லாம் பண்ணிருக்காராமே? ஆமா, எங்க தலைவர் வந்து அவரோட பையன் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா பார்த்துனே இருப்பாரு. ஆனா புரியுமா? பாக்குறது சரி புரியுமா? அவரே பிளேயர் தான் தெரியும்ல உனக்கு. ஆமா, எங்க தலைவர் பிளேயர் தான். இப்ப பேட்ட கொடுத்தோன்னு வையே 10 ஓவர்லயும் 10 6 அடிச்சு பறக்க போவாரு. 2014 கட்டம் 15 காலகட்டம் நினைக்கிறேன். அதாவது பக்கத்துல இருந்தே பால் போடுவாங்க, பின்னாடி பார்த்தா ஃபுல்லா கேமராமேனா இருக்கும். அதெல்லாம் பாத்திருக்கேன். உங்க தலைவர் விளையாடுறதெல்லாம் மாசா இருக்கு. தம்பி, அவ்வளவு கிட்டத்துல இருந்து எல்லாரும் வீடியோ எடுக்க, எங்க தலைவர் ஆடினாலே ஃபயரா இருக்கும், வீடியோ எடுக்க வந்து நின்று இருக்காங்க. அதெல்லாம் நீ தப்பா பேச கூடாது. அது இருக்கட்டும், அந்த ட்வீட் பாத்தியா இல்லையா? பார்த்தனே. என்ன போட்டிருந்தாரு? வாழ்த்து தெரிவிக்கிறாருங்க. வாழ்த்து தெரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும், தண்ணி தர மாட்டாங்க அந்த மாநிலத்துல இருந்து. என்ன வாழ்த்து நீங்க சொல்றீங்க? பாரு, விளையாட்டு வேற, அரசியல் வேற, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாத தம்பி, மெர்ஜ் பண்ணாத. நம்ம மெர்ஜ் பண்ண மாட்டோம். நீங்க திராவிட நாடுன்னு சொல்றீங்களே கர்நாடகா, ஆனா அவங்க அப்படிதான் பாப்பாங்க, சரியா? என்ன உங்க தலைவர் இது போய் உட்காந்துட்டு ட்வீட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அரியா சிறுவன் தெரியாம ஏதாவது பண்ணி நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப உட்காந்து ஆர்சிபி கப் அடிச்சதுக்கெல்லாம் ட்வீட் போடணுமா? இதான் இல்லன்னா சிஎஸ்கே போய் மேட்ச் உட்காந்து பாக்குறாரு, இல்ல ஆர்சிபி ஜெயிச்சது ட்வீட் போடுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க பாரு, இதெல்லாம் நீ வந்து தொலைநோக்கு பார்வையோட எடுத்துக்கணும்டா. எந்த சிஎம் வந்து ஸ்டேடியம்ல உட்காந்து மேட்ச் பாப்பாரா? கிரிக்கெட்டையும் என்கரேஜ் பண்றாரு பாத்தியா எங்க சிஎம் அப்படின்றது நீ வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் குறை சொல்றதுக்கே கிளம்பி எடுத்துட்டு வந்துட்டீங்க. சேப்பாக்கு போனார்ல, வேங்கவேல் பக்கத்துலதான் இருக்கு, போ சொல்லு. அதெல்லாம் போக மாட்டார்ல. என்ன
தண்ணி எது வேணுமா? தொண்டை கவுது, நீ கிளம்பு, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. சும்மா வளவலன்னு பேசினே இருக்காத, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பாய்லர் எடுத்து மண்டையை பொழந்துருவேன் போ.